ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 223. இதில் நைஷ்திக பிரம்மச்சாரி ஆன முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பீஷ்மரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சந்தனு என்ற மகாராஜா யமுனை நதி தீரத்தில் உலாவிக் கொண்டு இருந்தபொழுது ஓர் இடத்தில் சொல்லற்கரிய இனிமை நிறைந்த நறுமணம் கமழ்வதை அவன் உணர்ந்தான். அது எங்கிருந்து வீசுகிறது என்பதையும் வேந்தன் நுணுக்கமாக ஆராய்ந்தான். அந்த நதிக்குள் ஒரு தீவிலே செம்படவ வேந்தன் ஒருவன் வாழ்ந்து இருந்தான். அவனுடைய செல்வியின் பெயர் சத்தியவதி. முனிவர் ஒருவர் வழங்கிய வர பிரசாதத்தின் விளைவாக இந்த நறுமணம் அவள் இடத்து கமழ்ந்து கொண்டு இருந்தது. அந்த மங்கையை பார்த்தவுடனே மன்னன் அவள் மீது காதல் கொண்டு விட்டான். அவள் வாசம் பண்ணிய இடம் ஒரு குடிசையாக இருந்ததை அவன் பொருட்படுத்தவில்லை. இதுகாரும் தவ நெறியில் ஈடுபட்டு இருந்த வேந்தன் இப்பொழுது காதல் நெறியை கடைப்பிடிக்க முந்திக் கொண்டான். தன்னை மணந்து கொள்ள வேண்டுமென சிறிதேனும் தயங்காது வேந்தன் அந்த வனிதையை வேண்டிக் கொண்டான். ஆனால் அப்பெண்பாலோ ஒழுக்கம் யாது என்பதை வந்து இருந்தவனிடம் விளக்கினாள். நேர் பெண்பால் ஒருத்தியிடம் அந்த பேச்சை எடுப்பதற்கு பதிலாக அவளுடைய தந்தையிடம் அவன் கருத்தை தெரிவிப்பதுதான் முறைமை என அவள் ஞாபகப்படுத்தினாள். அவள் பேச்சில் புதைந்து இருந்த பண்பை காதலித்த கோமானும் அறியலானான். இப்பொழுது செம்பட தலைவனோ இந்த உலக விவகாரத்தில் நிபுணன். அவனுடைய கருத்தை இங்கனம் கூறினான். கன்னிகைகளை ஏதேனும் ஒரு நாள் மணந்து கொடுத்தாக வேண்டும் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. என்னுடைய செல்விக்கும் விவாகம் அவசியம் ஆகின்றது. எங்களை ஆண்டு வரும் வேந்தன் அவளுக்கு கணவராக அமைவது அவளுடைய பாக்கியம். ஆனால் வேந்தே, தாம் அவளை மணந்து கொள்வதற்கு முன்பு நான் தம்மிடமிருந்து வாக்குறுதி ஒன்றை வாங்கியே ஆக வேண்டும் என்றான் அவன். அதற்கு வேந்தனும், ஓ, நியாயமான வாக்குறுதி, எதையும் அளிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் அவன். அதற்கு செம்பட தலைவன் கூறினான், ஓ, இந்த பெண்ணுக்கு பிள்ளையாக பிறப்பவன் தம்மை தொடர்ந்து சிம்மாசனத்தில் விற்று இருக்க வேண்டும் என்னும் உறுதிமொழியை கொடுக்க வேண்டும் என்றான் அவன். இதனை கேட்ட சந்தனு மன்னன் மனம் நிறைந்தவளும் விண் உலகத்தவள் போன்றும் தென்படுகின்ற மங்கையின் மையலில் ஆழ்ந்து மூழ்கி இருந்தான் என்பது உண்மைதான். ஆயினும் இந்த நிபந்தனைக்கு உட்பட அவன் இசையவில்லை. ஏனென்றால் இதை நிறைவேற்றுவதற்கு பொருட்டு தேவவிரதனை ஒதுக்கி வைத்தாக வேண்டும். வெட்ககரமான அந்த செயலில் ஈடுபட அவன் ஆயத்தம் கிடையாது. திகைத்து போனவனும் காதலில் முறி உண்டவனுமாகிய சந்தனு மகாராஜா தன் தலைமை பட்டணமாகிய அஸ்தினாபுரத்துக்கு திரும்பிச் சென்றான். ஆங்கு அவன் குற்றுயிர் உற்று வாழ்ந்து வந்தான். நாள் ஏற ஏற அவனுடைய உடல் நிலையும் உறுதியும் குன்றி வருபவன் ஆயின. ஆனால் தன் துயரத்தை அவன் தன்னோடே வைத்து இருந்தான். அதை பற்றி அவன் யாரிடத்தும் ஏதும் பேச கிடையாது. இப்பொழுது தேவவிரதன் தனது தந்தை உடல் அமைப்பிலும் மன நிலையிலும் குன்றி வந்ததை தேவவிரதன் விரைவில் அறிந்து கொண்டான். அரசாங்கத்தில் ஏனைய யாவும் சௌபாக்கியம் நிறைந்தவைகளாக இருந்ததற்கு இடையில் வேந்தன் மட்டும் அதிவிரைவில் தளர்வுற்று வருவன் ஆயின் நிச்சயமாகவே அதற்கேற்ற காரணம் ஏதோ இருந்து வந்தது. தந்தை அவ்வளவு விரைவில் மன கஷ்டத்தில் அடைந்து வருவதற்கு காரணம் யாது என மைந்தன் பணிவுடன் கேட்டான். தந்தை கூறியதாவது, ஓ, என் ஆரூர் செல்வா, கவலை உற்றவனாக நான் ஒடுங்கி வருகிறேன் என்பது உண்மை. நீயோ எனக்கு ஒற்றை மகன். எப்பொழுதும் போர் விஷயங்களிலே நீ ஈடுபட்டவனாக இருக்கின்றாய். மண் உலக வாழ்வோ உறுதியற்றது, போர் முனையோ தவிர்க்க முடியாதது. உனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நேரும் ஆகிவிட்டால் அது குடும்பத்தின் துர்பாக்கியம் ஆகும். ஒற்றை மகப்பேறு ஒரு நாளும் மகப்பேறு ஆக மாட்டாது என நூல்கள் எம்புகின்றன. குடும்ப வளர்ச்சியையும் விரிவையும் முன்னிட்டு நான் கவலை உற்றவனாக இருக்கின்றேன். மைந்தனோ நுண் அறிவாளி.
தந்தை இயம்பியதில் ஓரளவு உண்மை இருந்தது. ஆனால் முழு விவரம் தன்னிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது என உணர்ந்து கொண்டான். எனவே தனையன் தேர்ப்பாகனை அணுகினான். தந்தையின் துயரத்திற்கு காரணம் யாதோ என்பதை தேரோட்டி வெளிப்படுத்தியாக வேண்டும் என அவன் வற்புறுத்தினான். செம்படவ தலைவன் உடைய செல்வியை பெற முயன்றபோது மன்னன் அடைந்த தோல்வியை தேரோட்டி உள்ளபடி எடுத்து கூறினான். அதே தேரோட்டி இப்பொழுது மைந்தன் தேவவிரதனை ரதத்தில் ஏற்றுவித்து செம்பட தலைவனுடைய குடிசைக்கு அப்பொழுதே அழைத்துச் சென்றான். அந்த நாட்டுக்குரிய இளவரசனாக தேவவிரதன் தன்னை செம்படவ தலைவனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டான். இப்பொழுது செம்படவ தலைவன் கூறினான், ஓ, நானும் என் குடும்பமும் பாக்கியம் பெற்று இருக்கின்றோம். அரச குடும்பம் எங்கள் மீது அதிக அபிமானம் வைத்து இருக்கின்றது. அதற்கு தேவவிரதன் கூறினான், ஓ, என் சிற்றனையை எனது தந்தை அரசனிடம் அழைத்துச் செல்ல நான் வந்து இருக்கின்றேன் என்றான் அவன். இப்பொழுது செம்படவ தலைவன் கூறினான், ஓ, நிபந்தனைகள் நிறைவேற பெறுமானால் அப்படி தாங்கள் எதிர்பார்க்கின்ற சிற்றன்னையை அழைத்துச் செல்வது முற்றிலும் சாத்தியமாகும் என்றான் அவன். அதற்கு தேவவிரதன் கூறினான், ஓ பாட்டனாரே, தாம் விதிக்கும் நிபந்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என தயவு செய்து கருதுவீர்களாக கேட்டார். செம்படவ தலைவன் கூறினான், ஓ இளவரசே, ஆட்சிக்குரிய தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என் பேரன் எங்கனம் சிம்மாசனத்தில் அமர முடியும் என கேட்டான். இதற்கு தேவவிரதன் கூறினான், ஓ சத்தியவதிக்கு பிறக்கும் என்னுடைய எதிர்கால தம்பியின் சார்பாக சிம்மாசனத்துக்குரிய எனது உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுக்கிறேன் என உறுதி கூறுகின்றேன் என்றார் அவர். இப்பொழுது செம்படவ தலைவன் கேட்டான், தாம் பரந்த மனப்பான்மை படைத்து இருக்கின்றீர்கள். ஆனால் தங்களுடைய மகனும் பேரனும் அரசாங்கத்துக்குரிய தங்களுடைய உரிமைகளை அதிகாரத்துடன் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு உறுதி யாது என கேட்டான். இப்பொழுது தேவவிரதர் கூறினார், ஓ தேவவிரதன் தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதிலும் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க விரதம் பூணுகின்றான் என்பதையும் மன்னவர்களும் விண்ணவர்களும் அறிந்து கொள்வார்களாக என்றார் அவர். இந்த கடினமான விரதத்தை அவர் எடுத்து இயம்பிய பொழுது விண் உலகிலிருந்து தேவர்கள் அவர் சிரசின் மீது பூமாரி பொழிந்தார்கள். அதே வேளையில் பீஷ்மா பீஷ்மா என அவர்கள் கர்ச்சித்தார்கள். மானுடன் ஒருவன் பயங்கரமான விரதம் எடுத்து அதை நிறைவேற்றுகின்றான் என்பது இந்த பதத்தின் பொருள். அந்த கணத்திலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் ஆகிவிட்டார். மண் உலகிலே அவர் மாசுபடியாத வாழ்வு வாழ்ந்தார். செம்படவ தலைவனுடைய அனுமதியின் பேரில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான பீஷ்மர் தனது தாய் சத்தியவதி அரண்மனைக்கு அழைத்து சென்று தன் தந்தையிடம் ஒப்படைத்தான். தனது செல்வன் செய்த செயற்கரிய செயலை சந்தனு மன்னன் கேள்விப்பட்டான். தேவவிரதனை தவிர வேறு எந்த மானிடனாவது இத்தகைய அரிய பெரிய தியாகத்தை செய்ய வல்லவன் ஆனா என அவன் வியந்து போனான். இச்சா மிருத்யு எனும் வரத்தை தன் மைந்தனுக்கு தந்தை கொடுத்தான். இந்த வரத்தின்படி பீஷ்மர் அனுமதித்தால் ஒழிய மரணம் அவரை அணுகாது. சத்தியவதியான அவள் உபரிசரசு என்னும் வேந்தனுடைய மகள் என்பதையும் செம்பட தலைவன் அவளுடைய வெறும் வளர்ப்பு தந்தை என்பதையும் சந்தனு மன்னன் அறிய வந்தான். எனவே அவள் ஒரு சத்திரிய பெண் ஆவாள். வேத விதிப்படி வேந்தன் அவளை விவாகம் செய்து கொண்டான். காலாந்தரத்தில் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என்னும் பெயர் படைத்த 2 செல்வர்களை சத்தியவதி பெற்றெடுத்தாள். அதன் பிறகு சிறிது காலத்தில் சந்தனு மன்னன் பரகதி அடைந்து விட்டான். தனது தம்பிமார்களை காப்பாற்றும் பொறுப்பு பீஷ்மருக்கு உரியதாயிற்று. சித்திராங்கதனை அவன் அரசனாக்கினான். அந்த பதவியை ஏற்ற சிறிது காலத்திற்குள் சித்திராங்கதன் அதே பேர் படைத்திருந்த கந்தர்வன் ஒருவனால் கொல்லப்பட்டு விட்டான். இளைய சகோதரனாகிய விசித்திர வீரியன் சிம்மாசனத்திலே வைக்கப்பட்டான். அவனோ வயதில் சிறியவன். ஆதலால் அவனுடைய பிரதிநிதியாக பீஷ்மர் நாட்டை ஆண்டு வந்தார். அந்த அரசனுக்கேற்ற மனைவி ஒருத்தியை தேட வேண்டியது அவசியம் ஆயிற்று.
முற்காலத்தில் பரதகண்டத்தில் மன்னர்கள் 2 விதமான முறைகளிலே மனம் புரிந்து கொண்டார்கள். சுயவரம் என்பது சாதாரண முறை. அதன்படி ராஜகுமாரி ஒருத்தி தனக்கேற்ற கணவனை தானே தேர்ந்தெடுத்து கொள்வதாகும். அன்னவளை மணந்து கொள்ள விரும்பும் ராஜகுமாரர்கள் ஒன்று கூடி தங்களுடைய திறமைகளையும் பராக்கிரமத்தை எடுத்து காட்டுவார்கள். மணந்து கொள்ள இருக்கும் ராஜகுமாரி அந்த ராஜகுமாருக்கு இடையில் தனக்கு ஏற்றவனுக்கு மாலை சூட்டுவாள். இது ஒருபுறம் இருக்க அசாதாரணமான விவாகம் என்பது வெறும் கேள்வி அளவில் இருந்தன. நடைமுறையில் அதை யாரும் பார்த்தது கிடையாது. இந்த அசாதாரண முறைப்படி போட்டி போட வந்துள்ள ராஜகுமாரர்களோடு போர் புரிந்து அவர்களை தோற்கடித்துவிட்டு வெற்றிகரமாக ராஜகுமாரன் மனம் புரிந்து கொள்வதற்கு இருந்த ராஜகுமாரியை அபகரித்து கொண்டு போய்விடுவான். இப்படியாக இருக்கும் சமயத்தில் காசியை ஆண்டு வந்த அரசனுக்கு 3 பெண்கள் இருந்தார்கள். அவர்கள் முறையே அம்பா, அம்பிகா, அம்பாலிகா எனும் பெயர் பூண்டு இருந்தார்கள். அந்த மூவருக்கும் மனம் முடிக்கும் காலம் வந்துவிட்டது. வழக்கத்தில் இருந்த சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொள்வதற்கு ராஜகுமாரர்கள் பலர் அங்கு வந்து இருந்தார்கள். பீஷ்மரும் அந்த கூட்டத்தில் தென்பட்டார். இவன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்னும் எண்ணம் பலர் உள்ளத்தில் எழுந்தது. அவர் ஒரு ஒப்பற்ற போர் வீரன் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஆயினும் வயதில் அவர் சற்று முதிர்ந்தவர். ஆயுள் காலம் முழுவதும் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கும் விரதம் பூண்டவர். அத்தகையவர் அங்கு தென்படுவானேன்? இப்பொழுது பீஷ்மர் கூறினார், ஓ வேந்தர்களே, இந்த கன்னிகைகள் மூவரையும் நான் பலாத்காரமாக தூக்கி கொண்டு போகிறேன். குரு வம்சத்து அரசனாகிய எனது சகோதரன் விசித்திர வீரனுக்கு இந்த மூவரும் மனைவிமார்கள் ஆவார்கள். இதற்கு ஆட்சேபம் பண்ணுகின்றவர்கள் என்னோடு போர் புரியலாம் என்றார் அவர். சீற்றம் நிறைந்த ராஜகுமாரர்கள் ஒன்று கூடி பாய்ந்து வல்லமையுடன் அவரை எதிர்த்தார்கள். ஆனால் இந்த எதிர்ப்பு பயன்படவில்லை. பராக்கிரமம் நிறைந்த பீஷ்மர் அவர்கள் அனைவரையும் விரட்டி ஓட்டிவிட்டு தன் தலைமை பட்டணமாகிய அஸ்தினாபுரத்திற்கு தான் பெற்ற பரிசுகளை தூக்கி கொண்டு போய்விட்டார். அங்கனம் வென்றவனிடம் சகோதரிகளில் மூத்தவளாகிய அம்பா இங்கனம் கூறினாள், ஓ சால்வனை மணந்து கொள்ள நான் ஏற்கனவே தீர்மானித்து இருந்தேன். எனது கற்பை காத்து அருளும்படி பரிந்து விண்ணப்பிக்கிறேன் என்றாள் அவள். பீஷ்மரும் சத்தியவதியும் அவளுடைய விஷயத்தை நினைத்து பார்த்தார்கள். சௌபால நாட்டு அரசனாகிய சால்வனிடம் கொண்டு சேர்க்கும்படி ஏவலாளர்களை கொண்டு தக்க ஏற்பாடு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சி அவர்களை சங்கடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அது பின்பு ஆராயப்படும். மற்ற சகோதரர்கள் ஆகிய அம்பிகாவும் அம்பாலிகாவும் முறைப்படி விசித்திர வீரியனுக்கு மனைவிமார் ஆகிவிட்டார்கள். விசித்திர வீரியனோ அல்ப ஆயுள் படைத்தவனாக இருந்தான். சந்தானம் பெறுவதற்கு முன்பே அந்த வாலிபன் பரகதி அடைந்து விட்டான். ராஜ வம்சம் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற துர்ப்பாக்கியங்களுள் குலநாசம் ஒன்றே மிக மிக கொடியதாகும். சந்தனு மன்னனுடைய வம்சம் அந்த ஆபத்துக்கு ஆளாயிற்று. ஆறா துயரத்தில் ஆழ்ந்து கிடந்த சத்தியவதி இப்பொழுது பீஷ்மனிடம் பரிந்து வேண்டினாள். பீஷ்மன் சிம்மாசனத்தை ஏற்று ஆக வேண்டும் என்பதும் விதவைகளாக போய்விட்ட ராஜகுமாரிகளை அவன் மணந்தாக வேண்டும் என்பதும் அவளுடைய வேண்டுதலாகும். உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் அந்த விதவை அரசியோடு சேர்ந்து கொண்டு ஏகோபித்து அதே வேண்டுதலை பலப்படுத்தினார்கள். தேவவிரதன் முன்பு சிம்மாசன பதவியையும் இல்வாழ்க்கை இன்பத்தை துறந்ததால் சத்தியவதி சந்தனுவை மணந்து கொள்ள இயன்றது. அன்றைக்கு சூழ்நிலை அப்படி இருந்தது. இன்றைக்கோ சூழ்நிலை அறவே மாறிவிட்டது. எந்த சத்தியவதியின் பொருட்டு தேவவிரதன் ராஜ பதவியையும் இந்த உலக வாழ்க்கை இன்பத்தை ஒதுக்கி தள்ளினாரோ அதே சத்தியவதி இன்று தங்கள் குடும்ப நலனை முன்னிட்டு மைந்தன் தேவவிரதன் சிம்மாசனத்தில் ஏறி ஆக வேண்டும் எனவும் மணந்து கொண்டு இல்வாழ்வின் இன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும் எனவும் வற்புறுத்தினாள். ஓ சாதாரண சூழ்நிலையில் மைந்தன் ஒருவன் பெற்றோருடைய நலனுக்காக ஏதேனும் ஒரு பதவி விட்டு கொடுக்கவும் திரும்பவும் அவர்களுடைய ஆணைப்படி அந்த பதவி ஏற்கவும் செய்யலாம். ஆனால் இங்கு பீஷ்மருடைய நிலைமை முற்றிலும் அலாதி ஆனது. பெற்றோரின் நலனுக்காக அவன்
தீவிரமாக விரதம் எடுத்துக்கொண்டான். அந்த விரதமோ வெறுமனே உயிர் வாழ்ந்து இருப்பதை விட மேலானது. ஆதலால் அவர் கூறியதாவது: ஓ தாயே, பெற்றோருக்காக வேண்டியே ராஜ்ய பதவியையும் சந்தான விருத்தியும் துறந்து விட்டேன். பின்பு தாயின் ஆணைக்கு உட்பட்டு அந்த விரதத்தில் இருந்து விலகுவதை நல்ல மகனுடைய செயல் என கருதலாம். ஆனால் எனது விஷயம் அத்தகையது கிடையாது. பூண்ட விரதத்தில் இருந்து விலகுவது முறையாகாது. விரதத்தில் இருந்து விலகுவதும் பொய்மையில் பிரவேசிப்பதும் ஒன்றாகும். நான் சத்திய மார்க்கத்தை கடைப்பிடிக்கின்றேன். விண் உலகிலோ மண் உலகிலோ எதை முன்னிட்டாவது நான் சத்திய மார்க்கத்தில் இருந்து பிசக மாட்டேன். பஞ்சபூதங்கள் அவ்வகையில் செயல்கள் இருந்து ஒருவேளை விலகலாம். ஆனால் பீஷ்மன் மட்டும் சத்தியத்திலிருந்து இம்மியளவும் பிசக மாட்டான் என்றார் அவர். மைந்தன் பூண்டிருந்த தீர்மானம் எவ்வளவு புனிதமானது என்பதை நெருக்கடியில் தவித்து கொண்டே இருந்த தாய் நினைக்கலானால், குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக தன்னை வாட்டிய துயரத்திலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கான வேறு ஏதேனும் உபாயத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென மைந்தனிடம் அவள் வேண்டிக் கொண்டாள். இருவரும் அதில் ஆழ்ந்து கருத்தை செலுத்தினார்கள். அந்த நெருக்கடி சம்பந்தமாக நூலோர்கள் எந்த நெறியை வழங்கி இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புலப்பட்டது. மகப்பேறு இல்லாத விதவை ஒருத்தி காலஞ்சென்ற தனது கணவனுக்கு சந்தானமாக உடல் உணர்வை தாண்டியுள்ள சான்றோன் ஒருவனோடு புணர்ந்து மகப்பேறு பெறலாம் என்பது நியதி. இந்த முடிவுக்கு இருவரும் வந்துவிட்டார்கள். இப்பொழுது சத்தியவதி இதுகாரும் இரகசியமாக வைத்து இருந்த பழைய நிகழ்ச்சி ஒன்றை இப்பொழுது துணிந்து மகனிடம் தெரிவித்தாள். அவள் மங்கை பருவத்தை அடைந்து இருந்தபொழுது யமுனா நதியை கடப்பதற்கு பராசர மகரிஷி நன்மைக்காக படகு ஓட்டும் அவசியம் ஏற்பட்டது. நதிக்கு உள்ளே இருந்தபோது மேலோன் ஒருவன் உருவு எடுப்பதற்கு ஏற்ற அரிய காலம் வந்துவிட்டது. அதை மகரிஷி படகு ஓட்டியவளிடம் பகர்ந்தார். இருவரும் இணங்கி புணர்ந்ததால் பூ உலகம் பெறுதற்கரிய மகப்பேறு ஒன்று வாய்க்கும் என அந்த விப்ரர் அம்மங்கைக்கு விளக்கி கூறினார். அந்த பெண்ணும் அதற்கு இசைந்தால் அந்த கணமே அப்பக்கம் முழுவதும் இருள் சூழும்படி அவர் செய்து வைத்தார். அந்த இருளிலே அவர்கள் இருவரும் கூடினார்கள். கருத்த மேனி படைத்த குழந்தையொன்று பிறந்தது. அந்த நதியிலே ஒரு தீவின் கண் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. அதனால் அவனுக்கு கிருஷ்ண துவைப்பாயனன் என்னும் பெயர் வந்தது. தீவிலே வளர்க்கப்பட்ட கருப்பன் என்பது அதன் பொருள். அதன் பிறகு சத்தியவதி பழையபடி கன்னிகை ஆகிவிட்டாள். அவள் மேனியின் மீதிருந்த மீன் நாற்றம் நறுமணமாக மாறிவிட்டது. அந்த குழந்தை அதிவிரைவில் வளர்ந்து ஒரு ரிஷி ஆகிவிட்டார். அவன் 4 வேதங்களையும் முறையாக வகுத்து வைத்தான். அதனால் வேத வியாசர் என்னும் பெயர் அவனுக்கு வந்துவிட்டது. தாய் சத்தியவதி இடமிருந்து பிரிந்து போன பொழுது அரிய கருத்தொன்றை தெரிவித்தான். ஏதாவது கஷ்ட தசை சமாளிக்க வேண்டிய நெருக்கடி வருகிற பொழுது தன்னை பற்றி நினைத்தால் தாயின் முன் தோன்றுவான் என அவன் சொல்லிவிட்டு போனான். அந்த வேத வியாசர் தாயின் வழியிலே விசித்திர வீரியனுக்கு முதல் மூத்தவன் ஆகின்றான். தந்தையின் வழியிலே பீஷ்மன் அவனுக்கு முதல் மூத்தவன் ஆகின்றான். அந்த வியாசனை அழைக்க வேண்டுமென தாய் கூறினாள். பீஷ்மன் அதற்கு முழு சம்மதம் கொடுத்தான். குடும்ப பிரச்சனை நீக்கி வைப்பதற்கு அதுவே தலை சிறந்த உபாயமாக இருந்தது. இப்பொழுது வேத வியாசர் வேத சாஸ்திர அமைப்பிலே ஆழ்ந்து மூழ்கி இருந்தார். அது ஆற்றுதற்கரிய பெரிய செயலாகும். அதற்கு இடையில் தம் தாயின் அமைப்பை நிறை ஞானியாகிய அவர் அறிந்து கொண்டார். அக்கணமே யோக சித்தியால் தாயின் முன் பிரசன்னமானார். நெடுங்காலத்துக்கு பிறகு தாயும் சேயும் சந்தித்ததில் இருவருக்கு இடையில் இனிமை ததும்பிய புலங்காகிதம் உண்டாயிற்று. இருவரும் பரமானந்தத்தில் திளைத்தார்கள். இந்த இன்ப நுகர்ச்சி ஒருவாறு அடங்கிய பொழுது தன்னை அழைத்ததன் காரணம் யாதோ என மகன் தாயிடம் கேட்டார். தனக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடியை தாய் விரிவாக வியாசரிடம் எடுத்து கூறினாள். விதவைகளாக போயிருந்த அம்பிகாவும்
அம்பாலிகாவும் வயதில் இளையவர்கள், கட்டளையை வடிவு எடுத்தவர்கள். மகப்பேறு அவர்களுக்கு தேவையாக இருந்தது. ஆதலால் அவர்களுக்கு கர்ப்பதானம் செய்து வைக்கும்படி வியாசரிடம் தாய் வேண்டிக் கொண்டால் அந்த குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த நெருக்கடியை ரிஷியும் நன்கு அறிந்து கொண்டார். தமது தாயின் நினைப்பை நிறைவேற்றி வைக்கவும் அவர் இசைந்தார். ஆனால் அதற்கு இடையில் மற்றொரு முன்னேற்பாட்டை பற்றி அவர் எடுத்து உரைத்தார். ஒரு வருட காலம் அந்த பெண்பாளர் இருவரும் இது விஷயத்தில் கருத்தை செலுத்தி இதற்கு முற்றிலும் அவர்கள் மன பரிவாகம் அடைந்து இருக்க வேண்டும். அதே வேளையில் ரிஷி புங்கவராய தாமும் அதற்கேற்ற உடல் அமைப்பை செய்து கொள்ள முடியும் என்றார். சத்தியவதியோ தனக்கு ஏற்பட்டு இருந்த நெருக்கடி எடுத்து விளக்கினால், நாடு ஒன்றை அரசன் இல்லாத நெடுநாள் வைத்து இருக்கலாகாது என்பது அவளுடைய கருத்து. ஆதலால் வியாசரும் தாயின் வேண்டுதலை அப்பொழுதே நிறைவேற்றி வைக்க இசைந்தார். இப்பொழுது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை சத்தியவதி தன்னுடைய மருமக்களிடம் தனித்தனியே எடுத்து கூறினாள். ஒவ்வொருத்தையும் தன்னுடைய படுக்கை அறையில் ரிஷியின் வருகைக்காக காத்திருந்து இரவு முழுவதும் அவரிடம் தன்னை ஒப்படைத்து விடுதல் வேண்டும். ராஜகுமாரிகள் நாணத்துடன் அதற்கு சம்மதம் கொடுத்தார்கள். படுக்கை அறைக்கு தன்னுடைய கணவனின் தமையனாருடைய வருகைக்கு அம்பிகா காத்திருந்தால் அறைக்குள்ளே பயங்கர வடிவம் ஒன்று வந்தது. அது கண்ணங்கரையிலென இருந்தது. தாமிரம் போன்று சிவந்திருந்த ஜடா பாரத்தை உடைத்து இருந்தது. துளைத்து கொண்டு போகும் பாங்கில் இருந்த கூர்மையான கண்களை அந்த மூர்த்தி உடைத்து இருந்தார். தாடியோ தாறுமாறாக இருந்தது. அத்தே மூர்த்தியை பார்த்த ராஜகுமாரி மிக மருண்டு போனால். ரிஷி தன்னை விட்டு பிரிந்து போகும் வரையில் அவள் தன்னுடைய கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவள் படைத்திருந்த மடமையை முன்னிட்டு அவளுக்கு குருட்டு மகன் ஒருவன் வாய்ப்பான் என வியாசர் முன்கூட்டியே சொல்லிவிட்டார். குருவம்சத்திலே அங்கனம் திருராசன் என்னும் குருட்டு மன்னன் வந்து வாய்க்கலானான். மாமியார் மொழிந்தபடி வியாசரை வரவேற்கும் முறை அடுத்தபடியாக அம்பாலிகாவுக்கு வந்தது. கரடு முரடாக தென்பட்ட அந்த வடிவத்தை பார்த்து அவள் முகம் வெளுத்து போயிற்று. அதன் விளைவாக அவளுக்கு பிறந்தவன் நிறத்தில் வெளுத்து இருந்தான். ஆகையால் அவன் பாண்டு என அழைக்கப்பட்டான். முதல் மகன் குருடனாக போவான். ஆதலால் அம்பிகாவுக்கு மற்றொரு மகப்பேறு தரும்படி வியாசரிடம் சத்தியவதி வேண்டிக் கொண்டால். ரிஷியும் அதற்கு இணங்கினார். ஆனால் அந்த ஏற்பாட்டுக்கு இணங்காத மருமகள் தனக்கு பதிலாக தன்னுடைய அழகிய தாதி ஒருத்தியை ரிஷியிடம் அனுப்பி வைத்தால். ரிஷியினுடைய தெய்வீக பாங்கை கருத்தில் வைத்து கொண்டு அந்த மாது பக்தி பூர்வமாக அவரை வரவேற்றாள். மூன்றாம் மகனாய விதுரன் அவளால் பெற்றெடுக்கப்பட்டான். அவன் இடத்தில் ஞானம் நிறைந்து இருந்தது. ஆனால் ராஜரீதி அவனிடம் அமைய கிடையாது. இத்தகைய செயலில் ஈடுபடுத்த தம்மை மீண்டும் அழைக்கலாகாது என வியாசர் தம்முடைய தாய் சத்தியவதியிடம் வேண்டிக் கொண்டார். இங்கனம் அமைந்த மகப்பேறுகள் இன்னும் சிறுவர்களாக இருந்தார்கள். ஆதலால் பீஷ்மர் அவர்களின் பிரதிநிதியாக இருந்து அரசாங்க காரியங்களை கவனித்து வந்தார். மேலும் அவர்களுடைய கல்வி விஷயத்தில் அவர் கருத்தை செலுத்தினார். கல்வி, ஆட்சி முறை, போர்த்திறமை, போர்க்குரிய ஆயுதங்களை கையாளுதல் ஆகிய கலைகள் அனைத்தையும் பீஷ்மர் அவர்களுக்கு புகட்டி வந்தார். தர்மத்தின் பாங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு முறையே புகட்டப்பட்டன. நாடு முழுவதிலும் சௌபாக்கியம், மன திருப்தியும் ஓங்கி இருந்தன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.